இப்போ எழுந்த உடனே நம்முடைய உள்ளங்கையை பார்க்கறது, தரையை தட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்னோ ஒரு குட் ஸ்டார்ட்னோ நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதை தவிர்த்து நீங்க சொல்ற ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் என்னவா இருக்கும்? போற இடம்லாம் எனக்கு சக்சஸ் ஆகணும், யாருமே எனக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னா எழுந்த உடனே நமக்கு வந்து வலது மூக்குலையா இடது மூக்குலையா எதுல வந்து நமக்கு அதிகமா மூச்சு வருது அப்படின்னு பாத்துக்கிறது. ரைட்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையால நம்மளுடைய முகத்தையும் உடல் பாகத்தையும் ஒரு மாதிரி தடவிக்கிறது. அது பண்ணிட்டு கீழே இறங்கும் போது நம்ம வந்து படிக்கல, நம்ம பெட்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரைட்ல வந்ததுன்னா ரைட் கால் எடுத்து முன்னால வைக்கிறது, அப்படி வச்சு அவங்க போறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இது ரொம்ப சாதாரணமா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா ஒண்டர்ஃபுல் டெக்னிக் இது. நமக்கு பயங்கர பெயின்ஃபுல்லா ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அப்ப நீங்க வந்து நாஸ்ட்ரில்ல கை வச்சு பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப இடது பக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம், பெயின் வரும்போது ரொம்ப, அப்ப அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு விரல வச்சு மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுலயே அப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மாறிடுச்சுன்னா பெயின் போயிடும். நார்மலா இருக்கக்கூடிய பெயின்லாம் போயிடும். ஆஸ்மா அட்டாக்குக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த பிரெத் ரிலேட்டட் விஷயம் பண்ணும்போது நம்ம எவ்வளவு ஹீட்ல வேணா இருக்கலாம், நாம எவ்வளவு கோல்டுல வேணா இருக்கலாம். இது வந்து சூரியகலைன்னு சொல்லுவோம், சந்திரகலைன்னு சொல்லுவோம். வெறும் வலது பக்கத்தில் மட்டும் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம பாடியோட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரொம்ப வந்து ஹீட்டா இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம இடது பக்கத்தில் மட்டும் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்புல பாடியில வந்து பாத்தீங்கன்னா லூனார் எனர்ஜி ரைஸ் ஆகும். லூனார் எனர்ஜி ரைஸ் ஆகும்போது உடம்பு கோல்ட் ஆகும். தேங்க்யூ குருஜி. பெட்ரூம்ல இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், கிச்சன்ல இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே மாறுமா? ஒவ்வொன்றுமே அதுதான் நம்ம வந்து எனர்ஜி ஷிஃப்ட் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. படுக்கையில நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருப்போம். நம்ம சில பேர் வந்து அதுல ஏதாவது கவலையை சுமந்துட்டு வரலாம், சில பேர் வந்து தூக்கமின்மையால் அவதிப்படலாம், சில பேர் வந்து ரொம்ப போகத்தை அனுபவிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம வந்து படுக்கையில உட்காந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது, ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ராகு ஆக்டிவேட் பண்ணக்கூடியதா இருக்கும். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேண்டாத விஷயங்களில் நாட்டம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். சாக்கு கோணி இருக்குல்ல, அந்த சாக்கு கோணியை போட்டு உட்காந்து மந்திரம் சொன்னோம்னா, ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பர்டிகுலர் மந்திரத்தை சாக்கு கோணியில் உட்காந்து நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும், சூப்பரா சித்தியாகும். மந்திரங்கள் எல்லாமே நாதங்கள். ஸோ அதை நம்ம தவறாக சொல்லும்போது சில இடங்களில் சில விஷயங்கள் நமக்கு உருவாகும். எந்த ஒரு மந்திராவாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ஏதாவது நம்ம வந்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொன்னாலும் சரி, அல்லது வந்து வேதிக் மந்த்ராஸா இருந்தாலும் சரி, நான் சொல்றது 2 விஷயம் தான். ஒரே இடம் ஒரே நேரம், ஒரே நேரமா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு 10 days or 15 days or 1 month or whatever it is, அந்த அவ்வளவுதான் பண்ண முடியுமா, அதே நேரத்தில் கன்சிஸ்டண்டா அதில் உட்காந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய நியூரோ சயின்ஸே இருக்கு. வணக்கம் குருஜி. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனவரி மாதமே, இந்த வருஷம் பிறந்த முதல் மாதமே வந்து உங்களை சந்திக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் போல நானும் ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஏற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இருக்கிற ஒரு ஆள். ஸோ முதல்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, இந்த 2026 உங்கள் ஃபாலோயர்ஸ் எல்லாரும் உங்களை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு மாஸ் ஈவெண்ட், சத்சங் ஆர் ஹோமம், இது பண்ற ஐடியா இருக்கா? அதாவது மாஸ் ஈவெண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலி என்னன்னா, இது ஆல்ரெடி நம்ம வந்து இந்த விஷயம் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த யூடியூபோட அல்காரிதமா இல்லை என்னன்னு தெரியாது, நமக்கு எல்லாருக்கும் எல்லா ஃபாலோவர்ஸ்க்குமே இது தெரிஞ்சிருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இப்போ ஈவெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இந்த வர சண்டே. இங்கே அசோக் நகரில் எம்பிகே மஹாலில் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த 200 பீப்புள்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். எவ்வளோ பேர் வேணால் வரலாம், அப் டு 450-500 பர்சன்ஸ் வரைக்கும் நம்ம அகாமடேட் பண்ண முடியும் அந்த இடத்துல நல்லாவே. யார் வேணால் வரலாம். இப்போ நிறைய பேர், இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ஜஸ்ட் நான் வந்துட்டு போகிறேன், நம்ம டாக்கு அங்கே வந்து இந்த 2026 ஒரு மில்லியனர் ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு, ஒரு மில்லியனர் யோகா வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜியாக இல்லாமல் ஒரு நியூரோ சயின்ஸ் பேக்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு 3 முக்கியமான மெத்தட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 200 பேர் ஆல்ரெடி இப்போ இட் இஸ் ஃபில்லிங் ஃபாஸ்ட் ஆக்சுவலி. அதில் வந்து அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய பரிகாரம், பர்சனல்னா அவங்களுடைய ஜாதகம்லாம் அனுப்ப வேண்டாம், அவங்களுடைய இஷ்யூஸ் என்னவோ அந்த இஷ்யூஸ். ஏன்னா ஜாதகம் பார்த்து நம்ம 200 பேருக்கு சொல்லணும்னா நமக்கு 10-15 நாள் ஆகும். இது நம்ம ஜஸ்ட் அந்த இஷ்யூஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னாலே என்ன கிரகத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், என்ன காரகத்துவத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதற்கு உண்டான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு உண்டான ரெமெடிஸ் கொடுத்துடலாம். ஜென்ரலாக நாம வந்து யூடியூப்ல கொடுக்குறது, நான் யூஸ்வலி ஐ யூஸ் டு சே, நான் வந்து எனக்கு நீங்கள் வந்து கூட பார்க்கணும்னு இல்லை,
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இந்த தடவை நான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பெருசாக மீட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லி ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏப்ரலில் பார்ப்போம் ஒரு தடவை ஹோமம் பண்ணோம். பட் அந்த டைமில் நம்ம எல்லாரையுமே இன்வைட் பண்ணவும் முடியலை, பெரிய அளவில் இது பண்ண முடியல. இப்போ இந்த சத்சங்கில் வந்து எல்லாரையும் பண்ணலாம். அப்படி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு அந்த டாக்குமே வந்து 2026 இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. அதுலேயே நம்ம வந்து விஷயத்தையும் நம்ம கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அந்த மெத்தட் ரொம்ப சிம்பிள் மெத்தடாகவும் இருக்கும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கட்டும். எல்லாரும் வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகட்டுமே இல்லையா? அதான் நான் சொன்னேன், லட்சாதிபதி ஆகலாம் அல்லது லட்சாதிபதி, நான் ஆல்ரெடி லட்சாதிபதினா கோடீஸ்வரன் ஆகலாம். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் அதை கேட்கும்போது அப்பா சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஒரு மனசு சந்தோஷப்பட்டாலும் இவர் ஒரு தடவை நேரில் பார்த்துட மாட்டோமா, நம்ம மனசில் இருக்கிற ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுற மாட்டோமா அப்படின்னு ஒரு தவிப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது நல்லா கேட்டேன். ஆன்லைன்லேயே பார்க்குறவங்கள நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ குருஜி சொல்லிட்டாங்க, கம்மிங் சண்டே ஒரு சூப்பரான மாஸ் ஈவெண்ட் இருக்குது. நான் கேட்டதுனாலையும் என்னவோ தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் குருஜி, இப்போ வந்து எல்லாரும் ஒரு மார்னிங் ரொட்டீன், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே சொன்னால் கேட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நம்மளும் அடிச்ச காப்பி மாதிரி போயிடலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாரும் சொல்கிறது ஒரு மார்னிங் ரொட்டீன் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நானே வந்து நிறைய பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இப்போ எழுந்த உடனே உள்ளங்கையை பார்க்குறது, நம்முடைய உள்ளங்கையை பார்க்குறது, தரையை தட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்னோ ஒரு குட் ஸ்டார்ட்னோ நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதை தவிர்த்து நீங்கள் சொல்கிற ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் என்னவாக இருக்கும்? மார்னிங் ருட்டீன் வந்து அந்த உள்ளங்கையை பார்க்குறது அப்படின்றது யூஸ்வலாக நம்ம உள்ளங்கையில் வந்து அந்த மும்மூர்த்திகளும் இருக்கார்கள். 3 விதமான லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே நம்ம லக்ஷ்மியோடைய ரூபமாகவும் சொல்லுவோம், அம்பாளோட ரூபமாகவுமே சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து கைகளை பார்ப்போம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அது கையில் பார்க்குறோம் பார்க்கல அப்படின்றது நான் சரகலையில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். அந்த சரகலைங்கிறது இட் இஸ் அ ப்ரீத்திங் டெக்னிக். ஸோ அதை பற்றியே நம்ம வந்து ஈவன் நான் அதுவுமே வந்து 2017 நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் பண்ணினேன். இப்போ நம்ம பண்ணுற ஈவெண்ட்டுமே ஃப்ரீ ஈவெண்ட் தான் ஆக்சுவலாக, யாருக்கும் எந்த ஒரு கட்டணமுமே கிடையாது. ஸோ அப்போ நான் பண்ண அந்த ஃப்ரீ ஈவெண்ட் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கு? புக்கிங் சார்ஜ், அந்த புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களா இருக்கணும். இதில் என்ன ஒரு சில பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறதே எல்லாரும் நேரில் பார்க்கும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஒரு 500 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 பேர் கேள்வி கேட்குறாங்க. இல்லை இந்த 200 பேருடைய கேள்வியில் நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 50 கேள்வியோ 100 கேள்வியோ எடுத்து நம்ம பேசுகிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்கன்னா ஒரு 100 பேருக்கு பதில் சொல்கிறோன்னா கூட அந்த 500 பேருக்குமே பயன் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா அவங்களோட அக்கா தங்கச்சிங்களுக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்க ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணு, உனக்கு சரியாகும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாருமே நம்ம ஹேண்டில் பண்ணுறது, 100 பேரோட சுச்சுவேஷன்ஸை வந்து கேட்டுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒரே நிமிஷத்தில் அவங்க இடைய போகிறாங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் அது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நான் அந்த டைமில் ஒரு ஈவெண்ட் பண்ணேன். அப்போ சரகலை கற்றுக் கொடுத்தேன், அதோட பேசிக்ஸ் கற்றுக் கொடுத்தேன். சரகலைங்கிறது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக அதில் வந்து சரகலைன்னா சரசாஸ்திரம், ஸ்வரசாஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வரிக்கு உதயஸ்த முறை. நீங்கள் வாசியோகமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் மேலே அந்த சரகலைன்னு இதில் மேலே கீழே இது உயர்த்தி தாழ்த்தின்னு இல்லை, பட் இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக் அப்படி சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த சரகலை அப்படின்றத வச்சுட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாங்கன்னா இந்த சித்துக்கள்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் பண்ணக்கூடிய சித்துக்கள், அஷ்டமா சித்துக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இருந்த இடத்துலையே காணாமல் போகிறது, பறக்கிறது. இப்போ நம்ம ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு அரக்கியோட வாயிலேருந்து வெளியில் வர்றது, திடீர்னு வந்து விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி, இந்திரஜித் மாயமாக மறையிறது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் ராமாயண மகாபாரதத்தில் பார்த்துருப்போம். அதெல்லாம் இந்த சித்துக்கள்னால்தான். அதை வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களும் பண்ணலாம். இப்போ இருக்கிற இது பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நம்ம சென்னையிலேயே ஒரு சித்தர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷீ இஸ் நோ மோர், 100 years ஆச்சு. அவங்க சக்கரையம்மான்னு சொல்லிட்டு திருவான்மையூரில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணின அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே கோயிலில் போனால் அங்கேயே இது பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஒண்டர்ஃபுல் சித்தர் அவங்க. ஸோ அது மாதிரியான சித்துகளை வந்து நாம் சித்தி செய்து கொள்ளக்கூடிய முறை தான் அந்த சரகலை. த்ரூ பிரெத் வந்து இது மாதிரியான விஷயமா பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஆயில் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ மூச்சை எவ்வளவு குறைவாக அந்த அளவு அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் நம்ம வந்து விடுறோமோ
அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம வைட்டாலிட்டியிலேருந்து நம்மளுடைய லாங்கிவிட்டியும் ஜாஸ்தியாகும், நமக்கு நோய்களும் குறையும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. இதுக்கு வந்து நிறைய உதாரணம்லாம், டாக் பாருங்க, அது வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கும், இறச்சிட்டே இருக்கும் அப்படின்னு. அதேமாதிரி வயசானவர்கள் வந்து ரொம்ப அந்த எண்ட் ஆஃப் த இது ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு மூச்சு இறைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ மூச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தூரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம இங்கிருந்து அட்ராக்ட் பண்ணுறது, தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம வந்து இங்கிருந்து அழைக்கிறது, இது மாதிரி. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பரமேஸ்வரன் வந்து பரமேஸ்வரி கிட்ட சொல்கிறார், ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கக்கூடியவன், அதாவது ஜோதிஷன், ஒரு ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து ஜோதியை கொடுக்கக்கூடியது, ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து ஜோதியை உருவாக்கக்கூடியது. அந்த ஜோதியை உருவாக்கக்கூடிய ஒரு நபரானவருக்கு எவர் ஒருவருக்கு சரகளை வந்து சித்தியாயிருக்கோ, அந்த பிரெத்து வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோ, எப்படி வருது, நம்ம வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில் வருதா ரைட்டில் வருதான்னு தெரிஞ்சாதான் அவங்களால அந்த ஒரு விஷயமே அவங்க வாக்குப்பளிதமே இருக்கும்னுவாங்க. ஸோ இப்போ அது சொல்லி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயம் தான் நம்ம வந்து சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது, காலையில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மணி ரிலேட்டடாக, உனக்கு காலையில் மணி ரிலேட்டடாக எனக்கு நிறைய வரணும், அல்லது வந்து போகிற இடம்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், யாருமே எனக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நமக்கு வந்து வலது மூக்கிலையா இடது மூக்கிலையா எதில் வந்து நமக்கு அதிகமாக மூச்சு வருது அப்படின்னு பார்த்துக்கிறது. அதை நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இனிஷியலாக கொஞ்ச நாள் கழிக்கு போக போக ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 days எல்லாம் ஆச்சுன்னா நமக்கே தெரிஞ்சிடும், இன்றைக்கி வந்து ரைட்டில் வருது லெஃப்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரைட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த ரைட் கை இருக்கு இல்லையா, வலது கை, அவங்களுடைய டாமினன்ட் ஹேண்ட் இடது கையாக கூட இருக்கலாம், தப்பில்லை. பட் எந்த பக்கம் வருதுங்கிறது தான் முக்கியம். இதில் வந்து அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் டாமினண்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களா, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ரைட் ஹேண்டில் வந்ததுன்னா அந்த கையால் நம்மளுடைய முகத்தையும் உடல் பாகத்தையும் ஒரு மாதிரி தடவிக்கிறது. இது ஆக்டிவேட்டிங் தி வைட்டல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம், மர்மான்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ வர்ம சிகிச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அக்கு பஞ்சர், வர்ம சிகிச்சையெல்லாம். மர்ம சிகிச்சைன்னு ஒன்று இருக்குது ஆயுர்வேதத்தில், ரொம்ப விஷயமா அது எல்லாருக்கும் அவ்வளோவா தெரியாத போச்சு. பட் அது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இப்பவும் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி நம்மளோட மர்மா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய சூஷ்ம நாடிகள்னு சொல்லக்கூடிய 72,000 நாடிகளை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அது பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது நம்ம வந்து படிக்கலாம், பெட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பெட்டில் இருக்கோம், இல்லை தரையில் படுத்திருக்காங்க பாய் விரிச்சு, அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எந்த ரைட்டில் வந்ததுன்னா ரைட் கால் எடுத்து முன்னால் வைக்கிறது, அதுக்கப்புறம் ரைட் கால் எடுத்து ஒரு 1 or 2 steps வச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வைக்கிறது திரும்ப, அப்படி வச்சு அவங்க போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆனால் ஒண்டர்ஃபுல் டெக்னிக். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான டெக்னிக் வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய டெக்னிக்காக இருக்கும். சரகலையில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸி டெக்னிக் இது. நிறைய பேருக்கு இது பண்ணி பயங்கர சக்ஸஸ் ஆகிருக்கு. இதுலேயே வந்து இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் நம்ம அந்த மூச்சு அப்படின்ற மாதிரியான பண்ணிட்டோம்னா, எதிராளிகள்கிட்ட யார்ட்டையாவது நம்ம வந்து அவங்கள டாமினேட் பண்ணணும். டாமினேட் இன் த சென்ஸ், நம்மளுக்கே வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் நமக்கு நடந்து தான் ஆகணும் அப்படின்றா, அப்போ அந்த டாமினன்ஸ் வந்து நம்ம வந்து த்ரூ அவர் பிரெத் நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாக எல்லாருமே இதை செய்யலாம், எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த நாள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், அது கரெக்டாக தப்பானு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம வெளியே வீட்டிலேருந்து கிளம்பும்போது டக்குன்னு கால் தடுக்கிறது இல்லை இடிச்சுக்கிறோன்னு போது, அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உட்காரு, தண்ணி குடிச்சிட்டு போகணும், பேடு இது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஆக்சுவலாக என்னென்னா, தடுமாறத்தில் ஒரு நிதானம் நம்ம இழப்போம். அதோடு நம்ம வெளியே போகும்போது நம்ம எல்லா செயல்களுமே தடுமாறும் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். பட் அதை நம்ம பெரியவங்க வந்து இப்படி ஒரு ஆன்மீகம் கலந்து நமக்கு சொல்லும்போது ஒரு பயத்தை கொடுத்து நம்மளை அதை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுனால இது ரெண்டுமே நான் கொஞ்சம் படிப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் நம்ம எழுந்துக்கிறோம், டக்கு டக்குன்னு எழுந்து கட்டில் விட்டு இறங்கி வேலையை பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒரு நிதானமே இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு பரபரா அண்ட் இப்போ இருக்கிற வேர்ல்டுமே அப்படி தான் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயம் வந்து முதல்ல ஒரு மூச்சை நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியுது, அதை அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா நமக்குள்ள எவ்வளோ ஒரு நிதானம், கான்ஷியஸ்னஸ் வரும் இல்லையா, உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வரும், பயங்கரமான கான்ஷியஸ்னஸ், ஃபோக்கஸ் நல்லா வரும். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து அடுத்த அந்த நாளையே நம்மளுக்கு அழகாக அலைன் பண்ணி கொடுக்குங்கிறது நான் அப்படி 100% புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட். இதுலேயே இன்னொரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் பாருங்களேன். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போவே கூட நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு, உங்கள் சன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு போன உடனே நீங்கள் இப்போ எந்த நாஸ்ட்ரிலில் மூச்சு வருதுன்னு பாருங்கள். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் நாஸ்ட்ரிலில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் நாஸ்ட்ரிலில் அவருக்கு மூச்சு வந்துக்கிட்டு இருக்குன்னா சரின்னு கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துருங்க. சடனாக ஒரு 5 minutes வித்தின் 5 minutes இப்படி வந்துட்டு
வந்துட்டு சடனாக அவரை வந்து சும்மா தலையில் டக்குன்னு தள்ளுற மாதிரியோ அல்லது ஒரு பயமுடுத்துறதுக்கு பண்ணுவோம்ல, அல்லது சும்மா முன்னால் கூட வந்துட்டு நம்ம யாராவது நமக்கு ரொம்ப நோன் பர்சனே சும்மா இப்படி பக்கத்தில் வந்தால் நமக்கு அது ஆப்வியஸ்லி நம்ம கண்ணு இப்படி மூடும்ல, அது மூடினதுக்கு அப்புறம் அதை அப்படி பண்ணட்டும், அப்படி பண்ண அப்போ என்னமான்னு கேட்பாரு. கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீ உன்னோட நோஸில் எப்படி எங்கே வருதுன்னு பாருன்னு கேளுங்க. டக்குன்னு மாறி இருக்குமா? டக்குன்னு மாறி இருக்கும். இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டெக்னிக். இப்போ பெரியோர்கள் ஏன் அப்படி முன்னோர்கள் சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய நாஸ்ட்ரில்ல வரக்கூடிய அந்த சரத்தை மாத்துறதுக்கு தான் அப்படி உட்கார சொல்றாங்க. நம்ம டக்குன்னு தடுக்குது இல்லையா, தடுத்த உடனே உட்காரும் போது அப்போ அந்த சரம் வந்து வேற ஒரு இடத்துல போய் மாறிட்டு நிதானமாகும். நமக்கு பயங்கர பெயின்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்குன்னா அப்போ நீங்கள் வந்து நாஸ்ட்ரில்ல கை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் நாஸ்ட்ரில் ஒரு லெஃப்ட் நாஸ்ட்ரில் வருதுன்னா, இப்போ இடது பக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம் பெயின் வரும்போது ரொம்ப, அப்போ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் வழியாக நீங்கள் வந்து மூச்சை மாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதை மாற்றுறதுக்கே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலைகாணியை வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம முனிவர்கள்லாம் ஒரு கண்டம் வச்சுட்டு இப்படி போயிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த தண்டம் வந்து அந்த தண்டம் வைக்கிறது இதுக்காக தான், இந்த ஆம்பிட்ஸில் வச்சுக்கிறது அதுக்காக தான். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போ அது நமக்கு இருக்குது, அதுவுமே கிடைக்குது எல்லா இடத்துலையும். பட் நம்ம வந்து தலைகாணியை வச்சுக்கிட்டாலே போதும்னு வச்சுக்கோங்க, இல்லை கையை வச்சுக்கிட்டு கூட அழுத்திக்கலாம், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். டக்குன்னு மாற்றிட்டு இல்லைனா இப்படி விரலை வச்சு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு அதுலேயே அப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மாறிடுச்சுன்னா பெயின் போயிடும். நார்மலாக இருக்கக்கூடிய பெயின்லாம் போயிடும். ரொம்ப இம்மன்ஸ் பெயினர் அடிச்சு வெட்டிக்கிட்டு ரத்தம்லாம் வருதுன்னா அது போகாது. பட் நார்மலாக இருக்கக்கூடியதெல்லாம் போயிடும். தலைவலி ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடும். ஆஸ்மா அட்டாக்குக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் வந்து இது நம்ம ஒரு நாளைக்கு இதுக்கு லைட்டாக அந்த சின்ன சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இதை விட பெரிய ஒரு கிஃப்ட் என்ன இருக்குது? ஆமாம், கண்டிப்பாக. நான் பிராணாயம் கற்றுக்கிட்டதுனா இதை வந்து எங்களுக்கு பிராணாயம்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து சரகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து இன்னும் ஆன்மீகம் அதிகமாக இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் ஆன்மீகமே. அதுதான் அது ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம சொல்கிறதுலையே ஜிம்முக்கு போனால் வந்து இன்ஹேல் எக்ஸேல்னு சொல்லுவாங்க, இது யோகாவில் போகும்போது பிராணாயம்னு சொல்லி நம்மளுக்கு அதோடைய வேற தான் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய விம் ஆஃப் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு ஐஸ்லேயே இருப்பார், ஃபுல்லாக கோல்டு டெக்னிக் அவர் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது அவரோடதெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா பேசிக்கலி இந்த பிரெத் ரிலேட்டட் விஷயங்கள் தான். ஸோ அது மாதிரி அந்த பிரெத் ரிலேட்டட் விஷயம் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஹீட்டில் வேணால் இருக்கலாம், நாம் எவ்வளோ கோல்டில் வேணால் இருக்கலாம். ரொம்ப அதிகமாக கோல்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்மளால் தாங்க முடியலை அப்படின்னா வெறும் வலது பக்கத்தில் மட்டும், இதை வந்து சூரியகலைன்னு சொல்லுவோம், சந்திரகலைன்னு சொல்லுவோம், வெறும் வலது பக்கத்தில் மட்டும் நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் நேரம் தான் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆனால் உடனே நம்ம பாடியோட ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதே ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஹீட்டாக இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப சூடு தாங்க முடியல, ஏசி கீசெல்லாம் இல்லை, அப்போ நம்ம இடது பக்கத்தில் மட்டும் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டோம்னா உடம்புல பாடியில் வந்து பார்த்திங்கன்னா லூனார் எனர்ஜி ரைஸ் ஆகும். லூனார் எனர்ஜி ரைஸ் ஆகும்போது உடம்பு கோல்ட் ஆகும். தேங்க்யூ குருஜி, நிஜமாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏன் அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன்னா, எனக்கு வந்து ஒத்துக்காதது குளிர். ஓகே, ஷூட்டிங்கில் வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு ரூமில் உட்காரும் போது எல்லாருடைய ஊரோடு ஒத்து வாழுங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஏசி தேவைப்படும், நம்ம பாடி ஒத்துக்காது, ரொம்ப கஷ்டமாடும். இப்படி 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 இப்போ நீங்கள் சொன்ன டெக்னிக் நான் நாளைக்கு அப்ளை பண்ணுறேன் ஷூட்டிங்கில். செம நிஜமாவே தேங்க்ஸ். இப்போது அடுத்தது எனக்கு இன்னொரு விஷயம், இப்போ அம்மா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது, இப்போ சுவாமி புக்கு படிக்கிறோம், ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் படிக்கணும். நான் வந்து சுந்தரகாண்டம் படிச்சுட்டு இருந்தேன், பாலகாண்டம் வந்து ஷூட்டிங்லலாம் எடுத்துகிட்டு போய் படிப்பேன். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா கட்டில் மேலே உட்காந்து படிக்கக்கூடாது, சில இது பண்ணும்போது இப்படி தான் உட்காரணும்னு இருக்குது, அதே மாதிரி பூஜை பண்ணும்போது தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது, ஒரு பாயோ ஒரு மேட்டோ போட்டு அது மேலே உட்காந்து. ஆனால் அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னுலாம் நம்ம கேட்கறது கிடையாது. இதுக்கு அப்படி கேட்டால் ஒரு 2 கொடுப்பாங்க, சொல்கிறத செய்ய விளக்கங்கள் சொல்றது இல்லை. பட் இப்போ நான் என் பையனுக்கு அதை சொல்லணும்னா எதுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, அவனுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு விளக்கம் வேணும். ஸோ ஓரளவுக்கு நான் அதுக்காக நான் படிக்கிறேன், இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கட்டம் வந்து இன்னொரு 5-6 வருஷம் போகும்போது எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வருவாங்க, அவங்க இன்னும் அட்வான்ஸாக நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ எனக்கு நீங்கள் முதல்ல டீச் பண்ணுங்க. நான் இது மாதிரி படிக்கும் போதோ ஒரு வேதங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இப்படி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாகவே. அதாவது மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதில் இன்னொரு விஷயமா நான் பார்க்குறேன், ஒரு பீங் அன் அஸ்ட்ராலஜர் நான் இதுக்கு ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். படுக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சுக்கிரனை குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லுவோம். 12ஆம் இடம்ங்கிறது ஹவுஸ் ஆஃப் லாஸ், பெட்ரூம், டாய்லெட் மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். இதெல்லாம் அது இப்போ நம்ம வந்து அந்த 12th ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இருக்கிறதுல ஜாதகத்தில் வந்து நம்ம ஒரு ஜோதிடம் எடுத்தோம்னா 6, 8, 12 துஷ்ட
வீடுகள்னு சொல்லுவோம் நம்ம வந்து. அதுதான் வந்து ஈவில் ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹார்ட்ஷிப் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம். ஈவில்ங்கிறத விட இப்படி சொல்கிறேன் நான். அந்த மாதிரியான இந்த 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் தானே அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்ற விஷயம் வந்து அவருடைய பேரே, அவருடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா போகாதிபதி. அவர் போகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து பணத்தை கொடுக்க மாட்டார், பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுப்பார். நம்ம சுக்கரன் அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் ஆக்சுவலாக சுக்கரன் மட்டுமே இருந்ததுனால பணம் வராது. குரு இருந்தால்தான் பணம் வரும். குரு இருந்தால்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம முன்னேற முடியும். ஸோ அப்போ அந்த குருவுடைய இடம் அப்படிங்கிறது பூஜை அறை. அப்போ பூஜை அறையில் உட்காந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த குருவுடைய அனுகிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயம், பிரகஸ்பதி அந்த ஜாதகத்தில் நம்ம வந்து ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய கிரகத்துடைய அனுகிரகம் இருக்கும். மந்திரம் சித்தியாகும் அவருடைய அனுகிரகம் இருந்தால். குருவுடைய, அதாவது சுக்கிரனுடைய இது இருந்ததுன்னா நமக்கு போகத்தில் தான் நாட்டம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் உட்காந்து மொபைல் பார்ப்போம். பெட்டில் உட்காந்து மொபைல் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன், இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. எதை ப்ரௌஸ் பண்ணுறோம்? நாம் வந்து ஸ்வைப் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதர் இந்த மாதிரி ரீல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஸ்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏதாவது புக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக்ஸ் படிக்கிறதுனா நம்ம வந்து ஸ்வைப் இது பண்ணி போயிட்டே இருக்க மாட்டோம். ஜஸ்ட் லைக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் அதுவே படுக்கையில் உட்காந்து படிக்கக்கூடாதுன்னு வாங்க. ஆமாம், படிக்கிறதுமே தப்பு. படுக்கையில் உட்காந்து படிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது மூணுமே தப்பு. ஸோ அப்போ படிக்கிறது அப்படிங்கிறது புதன் கெட்டு போயிடுவார். படுக்கையிலே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பையனா, ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா விளங்காது. அதுக்கு படிப்பு ஏறாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக போயிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது, அன்னம் அப்படிங்கிறது சந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து சந்திரன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிக்கக்கூடியது இந்த போகம் அப்படின்ற மாதிரியான இன்னும் 12,000 எடுத்துப்போம். நம்ம வந்து அதுக்கு லாஸ், ஹவுஸ் ஆஃப் லாஸ், சரிவை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் உட்காந்து நம்ம உணவு உண்ணும்போது நமக்கு தானியம் நிற்காது, மந்திரம் நிற்காது, படிப்பு நிற்காது. ஸோ இது நம்ம வந்து இது நம்ம சுக்கிரன் அப்படின்னு கூட நம்ம போய்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுன்னு கூட டெக்னிக்கலாக நம்ம போக வேண்டியதில்லை. இப்படியே சொல்லிடலாம். இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். எனர்ஜி லெவல்ஸ் பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், நம்மளுடைய டாய்லெட்டில் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், பெட்ரூமில் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், கிச்சனில் இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே மாறுமா? கண்டிப்பாக இல்லையா? கிச்சனில் நம்ம ஒரு மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூடில் இருப்போம், பூஜை அறையில் வேறு மாதிரியான ஒரு மூட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே அதுதான் நம்ம வந்து எனர்ஜி ஷிஃப்ட் தான். இது வேறு ஒன்றும் இல்லை. படுக்கையில் நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்போம். நம்ம சில பேர் வந்து அதில் ஏதாவது கவலையை சுமந்துட்டு வரலாம். சில பேர் வந்து தூக்கமின்மையால் அவதிப்படலாம். சில பேர் வந்து ரொம்ப போகத்தை அனுபவிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்போ நம்ம வந்து படுக்கையில் உட்காந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது, ப்ரௌஸ் பண்ணி இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ராகு ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாத விஷயங்களில் நாட்டம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். அதுதான் நடக்கும். படுக்கையில் உட்காந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸ்லி நம்மளோட மைண்ட் அதுதான் போகும். இதை முடிச்சுட்டு நம்ம படுத்து தூங்கிடுவோம். அதுதான் நம்ம மண்டையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம நைட்டு படுக்கும்பொழுது, தூங்கும்போது நம்ம சுவாமியோட ஸ்லோகம் சொல்லிட்டு வந்து படுத்துக்கணும்பாங்க. எனக்கெல்லாம் என்னோட தாத்தா வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டு, நான் காலையில் எழுந்தானா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20-22 வரைக்குமே வந்து காலையில் எழுந்தோன்னா நேராக வந்து ப்ரஷ் பண்ணின உடனே சுவாமி ரூமுக்கு தான் போகணும். போயிட்டு விபூதி இட்டுக்காமல் வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாது, ஸ்லோகம் சொல்லிட்டு தான் வரணும். திரும்ப வந்து படுக்கும்பொழுது நைட்டு வந்து கால் கை அழும்பிட்டு சுவாமிகிட்ட போயிட்டு அதை நெத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து ஸ்லோகம் சொல்லிட்டு தான் இதுதான் ரொட்டீன். அது இல்லாமல் இருக்காது. அது ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது சொல்லலைன்னா இன்னைக்கு அந்த டே வந்து நமக்கு சரியா தூக்கம் வராது, சரியா இந்த மாதிரி ஒரு விஷயம் செட் ஆயிடுச்சு. இப்படி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுடுங்களேன். ஸோ இது எல்லாமே அவங்க சாதாரணமாகவே சொல்லலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் வந்து அம்மா சொல்லியிருக்கிறது, அது சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. பாய் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து, ஒரு பூஜை அறையில் பாய் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காரு சொல்கிறது வந்து, பாய் அப்படின்ற மாதிரியான விஷயம், பாயோ இல்லை ஏதாவது ஒரு மேட்டோ இல்லை கம்பிலியோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புலித்தோல் மான் தோல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குமே காரணம் இருக்கிறது. நம்மளுடைய மூலாதாரத்தை உயர்த்தக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நம்ம வந்து அதை வெளிப்படையாக பார்க்குறோம்னா, ஹீட் வந்து மேக்ஸிமம் ஹீட் வந்து டைகர் ஸ்கின்னும் டியர் ஸ்கின்னுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு இணையாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது என்னதுன்னு பார்த்தா, இப்போ நம்ம வந்து அது மாதிரி பண்ண முடியாது. அந்த டைமில் இருந்தது ஏதோ காலத்தில் இருந்தது வேற. இப்போ நம்ம வந்து பண்ண முடியறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாக்கு கோணி இருக்குல்ல, சாக்கு கோணி. நம்ம மழை காலத்துலலாம் அப்போ வரும் அரிசியில், இப்போல்லாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாக்கு கோணியை போட்டு உட்காந்து மந்திரம் சொன்னோம்னா, ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பர்டிகுலர் மந்திரத்தை சாக்கு கோணியில் உட்காந்து நம்ம வந்து சொல்ல ஆரம்பித்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். சூப்பராக சித்தியாகும். பயங்கரமாக சித்தியாகும். உடம்புல ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தெரியும். அந்த மந்திரத்தோடு நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம அப்படியே சேர்ந்து உள்ளுக்குள்ளே கலந்துருவோம். அது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும்.
சும்மா ஒரு 4 தடவை 5 தடவை சொல்கிறதுக்கெல்லாம் அது நம்ம வந்து உட்காந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு மந்திரத்தை நம்ம வந்து ஒரு 108 டைம்ஸ் ஆர் 1008 டைம்ஸ் சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சுவாமி மாடத்தில் உட்காந்து சொல்கிறோம், அல்லது வெளியிலேயே சொல்லலாம். நான் சில மந்திரங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், அதனால் எங்கே வேணால் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பட் நாட் இன் பெட்ரூம் ஆர் பாத்ரூம். ஒரு சிலதை வந்து நான் பெட்டில் உட்காந்துட்டு சில விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பர்பஸ் வில் டிஃபர். அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அது டிஃபர் ஆகும். இது நம்ம பர்டிகுலர் டெய்லி நம்ம சுவாமி கும்பிட்றோம், அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தில் சித்தி செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்க. சித்தி செய்கிற மந்திரம் எல்லாமே நம்ம சுவாமி மாடத்தில் உட்காந்து சொல்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு தனி இடம். ஏன்னா சுவாமியோடைய கோயிலில் உட்காந்து எல்லா சித்தர்களுமே சொல்லி அவங்க அந்த மாதிரி ஆனாங்கன்னு நமக்கு எங்கேயுமே படித்ததில்லை. முனிவர்கள் எல்லாமே பாருங்கள் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. காரணம் வந்து என்னென்னா நமக்கு டைவர்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கே அது தேவைப்பட்டது. இல்லைன்னா மேனகையோ ரொம்பவோ ஓடி வந்து டான்ஸ் ஆடி அவங்க வேலையை கெடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்மளுக்குமே இப்போ ஏகப்பட்டது, இப்போ நமக்கு இன்டர்நெட் இருக்குது, எல்லா விஷயமுமே இருக்குது, ஏதாவது பக்கத்து வீட்டிலேருந்து சவுண்ட் கேட்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது ஃபோக்கஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அதனால் இரவு நேரத்தில் கூட நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது நமக்கு எல்லாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுடுங்கன்னு சொல்லுவேன். ஒரே நேரம் ஒரே இடம் அப்படின்னு நான் சொல்கிற வழக்கம் உண்டு சில விஷயத்தெல்லாம். ஏன் நம்ம சுவாமி மாடமோ அல்லது வேறு ஏதாவது நம்ம ரூமில் உட்காந்துக்கிறோம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல கூட உட்காந்துக்கலாம். அது வேறு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உட்காந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதே இடத்தை தேர்ந்தெடுத்து தினசரி அதே இடத்துல உட்கார்ந்தா அதோடைய பலன் வேற மாதிரி இருக்கும். எனர்ஜி ஃபார்ம் ஆகும். மந்த்ராசிஸ் எனர்ஜி இல்லையா? அந்த மந்திரமோடைய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அங்கே ஃபார்ம் ஆகும். நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன், சில மந்திரங்களுக்கெல்லாம் மந்திர கட்டு போட்டுக்கணும். மந்திர கட்டுங்கிறது பொதுவாகவே மந்திர கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பீஜங்கள் கலந்த சில உக்ர மந்திரங்கள் இருக்கு. நான் வந்து ஒரு சில ஹோமங்கள் எல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆசை தான், நம்மளும் சுவாமியோட இது பண்ணணுமே, நம்மளாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு இல்லை. பட் ஆனால் சிலதெல்லாம் தப்பாக உச்சரிக்கிறதோ இல்லை அது வந்து சில மந்திரங்கள் எல்லாம் சில டைம் தான் சொல்லணும், சில அளவுக்கு தான் சொல்லணும்னு இருக்கும். எல்லாத்தையும் அவங்களே தானாக இப்போ வந்து உதாரணத்துக்கு பிரத்யங்கரான்னு வச்சுக்கோ, ஓம் க்ஷம் அப்படின்னு ஓம் கூட வராது. க்ஷம் பக்ஷஜ்வாலா ஜிவ்வே கராளதம் ஸ்ரே பிரத்யங்கரே க்ஷம் ஹ்ரீம் ஹூம் பட் அப்படிங்கிற மந்திரம் பீஜம் யார் பிரத்யங்கராவோடது. க்ஷம்னு ஓமே ஏன் வரல? ஓமே வந்து பிரணவம், ஓம் வச்சு தான் எல்லா மந்திரமுமே. ஓமே ஏன் வராமல் நம்ம வந்து எடுத்தோன்னே ஷம் பக்ஷஜ்வாலா ஜிவ்வேன்னு வருது. ஹ்ரீம் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் மந்த்ரா. ஓம் ஹ்ரீம்னு நிறைய மந்திரம் ஆரம்பிக்கும். அம்பாலோடது ஹ்ரீமும் ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளை வந்து அதை சொல்கிறவன் வந்து ஏதாவது தப்பாக சொல்கிறான் அல்லது சொல்லாமல் சொல்கிறதுல வந்து ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் எனர்ஜி லெவல் சரியில்லை அப்படின்ற மாதிரியோ ஏதாவது இருந்தாலும் அவனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹ்ரீம், அந்த ஓமுமே அப்படி தான். நான் அதனால் மந்திர கட்டு போட்டுக்கோங்க, ஓம்னு முதல்ல போடுங்க. அதாவது பர்டிகுலர் மந்த்ராஸ்க்கு அவங்க சித்தி செய்கிறாங்கன்னா ஓம்னு முதல்ல, லாஸ்ட்டில் ஓம், இந்த ரெண்டும் போடுறது வந்து ஒரு மந்திர கட்டு, ஒரு வளையத்தை உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி இப்போ இந்த ஷம், அப்போ ஏன் பிரத்யங்கராக்கு நம்ம வந்து ஷம் பக்ஷஜ்வாலா ஜிவ்வே கராளதம் ஸ்ரே ஷம் ஹ்ரீம் ஹூம் பட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹூம் பட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபியர்ஸ் மந்த்ரா. ஹூம் பட் ஸ்வாஹா அப்படின்றோம். ஹூம் பட் அப்படிங்கிறது இன்னும் வந்து உக்கிரகமாக சொல்லக்கூடியது. ஒரு தேவதையை வந்து டக்குன்னு எழுப்புறோம், அது மாதிரியான ஸ்வாஹாங்கிறதே அது மாதிரி தான். அதையும் விட வந்து பார்த்தோம்னா ஹூம்பட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது அவளை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். அப்போ நம்ம எடுத்தோன்னே அந்த ஓம் போட மாட்டோம், ஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோன்னா அவளுக்கு முழு வீரியமும் வரணுமா. அப்போ முழு வீரியமும் வந்து அவள் வந்து பிரத்யங்கரானவள், அதர்வண பத்திரகாளியானவள் முன்னால் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஷம் ஹ்ரீம் ஷம் எடுத்தோன்னே ஷம் பக்ஷஜ்வாலாஜி, இது நிறைய பேருக்கு இது தெரியாது. ஓம் போட்டுப்பாங்க. ஷம் பக்ஷஜ்வாலாஜிவே கராளதம் ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஹூம்பட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது அது சொல்லும் ஹூம்பட் ஸ்வாஹா அப்படின்ற நம்ம வந்து அக்னியோட உட்காரும்போது அந்த ஸ்வாஹா வந்து கொஞ்சம் நல்லிஃபை ஆகும், நம்மளுக்கு திருப்பி கொஞ்சம் அடிக்காமல் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் அளவுக்கு தான் சொல்லணும், யாருமே எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை. மந்திரங்கள் எல்லாமே நாதங்கள். ஸோ அதை நம்ம தவறாக சொல்லும்போது சில இடங்களில் சில விஷயங்கள் நமக்கு உருவாகும், அதுதான். ஸோ அப்போ இந்த ஒரே இடத்துல உட்காந்து சொல்லும்போது அதோட எஃபெக்ட் எந்த ஒரு மந்த்ராவாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ஏதாவது நம்ம வந்து ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொன்னாலும் சரி, அல்லது வந்து வேதிக் மந்த்ராஸாக இருந்தாலும் சரி, ஒரே இடம் அப்படின்னு வச்சுட்டு ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல ஒரே நேரம், நான் சொல்கிறது 2 விஷயம் தான், ஒரே இடம் ஒரே நேரம், ஒரே நேரமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு 10 days ஆர் 15 days ஆர் 1 month ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த அவ்வளோதான் பண்ண முடியுமா, அதே நேரத்தில் கன்சிஸ்டண்ட்டாக அதில் உட்காந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு பின்னால் ஒரு பெரிய நியூரோ சயின்ஸே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து விளக்க ஆரம்பித்தோன்னா அதுவே 1 மணி நேரம் போகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் சிஸ்டம் எப்படியெல்லாம் எடுத்துக்கும், நம்மளை எப்படி மாற்றும், நம்ம என்னென்ன விஷயமா பண்ணணும்னு நம்ம வந்து அது நியூரோ ஒரு சயின்டிஸ்ட் யாராவது சொன்னாங்கன்னா அது இன்னுமே அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துப்பாங்க. நம்ம வந்து அது சும்மா மேலோட்டமாக சொல்கிறதுனால ஒரு 1 hourக்குள்ளே முடிக்கலாம். இது நம்ம வந்து ஒரு இந்த மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குண்டான பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த எல்லா வித தேவதைகளுமே அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும், அந்த இடத்தோட எனர்ஜி லெவல்ஸ் மாறும் பயங்கரமாக.
அப்பா இவ்வளோ இருக்குல்ல ஒரு மந்திரத்தை கண்டிப்பா, சொல்றதுல. இப்போ நீங்க சொல்ற மந்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த அஷ்டோத்திரத்துக்கும் பொருந்தும். அஷ்டோத்திரம் வந்து பெருசா இருக்காது. அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமாவளி தானே உங்களுக்கு. அஷ்டோத்திரம்ங்கிறது நம்ம சுவாமியை புகழ்ந்து ஒவ்வொரு பேரா நம்ம வந்து சொல்லி 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 சொல்றோம். அது கண்டிப்பா பவர் தான், பவர் இல்லாதது கிடையாது. பட் அஷ்டோத்திரம் பண்றது நம்ம சுவாமி மண்டலம் தான் பண்ணுவோம், நம்ம எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டோம். பீஜ மந்திராஸ் ரொம்ப ஃபியர்ஸ் மந்திராஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தான் நம்ம வந்து தனியாக நம்ம செக்லூடட் பிளேஸோ அல்லது பூஜா ரூம்லையோ வச்சு பண்ணுறோம். அஷ்டோத்திரம் நம்ம வந்து இந்த மாதிரி தரையில் உட்காராதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தரை பாறை அந்த மாதிரியான இடங்கள்ல உட்காரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய உயிர் சக்தியை எடுத்துக்கும். நம்ம உள்ள இந்த பீஜத்தையோ அதோட என்ன உயிர் சக்தி கொண்டு வரோமோ அந்த உயிர் சக்தியை அது எடுத்துரும். அதனால அது வேண்டான்னு சொல்லுவேன் நான். தேங்க்ஸ் குருஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நேர்ல சந்திக்க முடியலனாலும் நிறைய பேருக்கு உங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்பிக்கையா கொடுத்துருக்கீங்க. இதையாவது நீங்க வந்து கண்டிப்பா எப்பவுமே கொடுங்க. அது கண்டிப்பா இருக்கும். நேரம் இல்லைன்னு மறுபடியும் இதையும் வந்து நீங்க கம்மி பண்ணிடாதீங்க. அது கண்டிப்பா இருக்கும். நன்றி. நமஸ்காரம். நன்றி.